சுண்டல் வச்சு இன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நான் இதை வந்து ஊற வைக்காமல் தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து மாவு பார்க்கலாம். இப்போ இதோடனா உப்பு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகா பொடி இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகா பொடி இல்லை, அதனால் வர மிளகா போட போகிறேன். இதை போட்டு நான் வந்து எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா லைட்டாக குறகுறப்பு தான் இருக்கும், ரொம்ப இல்லை, லைட்டாக சளிச்சா போதும். ஆனால் நான் சளிக்கெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் வந்து வர மிளகா போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு கெட்டி பதத்துக்கு ரொட்டி மாவு பிணையும்ல, அந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். இது வந்து அப்படியே வந்து இப்படி தட்டை மாதிரி வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு தட்டில் வச்சு எடுக்க போகிறோம். சுடுதண்ணியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் ஒரு தட்டு வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி ஓட்டையே இருக்கிறது. இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி தட்டு இல்லை, அதனால் இதே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் இட்லி துணி மேலே போட்டுக்குவேன். இட்லி துணி மேலே போட்டு இந்த மாவு வந்து இது மேலே வச்சு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் நல்லா வேகணும். 20 நிமிஷம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. போதும், வெந்துருச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் கலந்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் 65 இருக்குதுல்ல, அந்த மசாலா தான் இப்போ நான் கலக்க போகிறேன். நீங்கள் மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சப்பையான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மிளகா போட்டு அறுத்தேன்.
இப்போ நான் கொஞ்சமாக வந்து அதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து 10 ரூபா பொடி தான் வாங்கிட்டு வந்தேன், அது கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டேன். இனி வந்து அந்த பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்சது இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சது எதுக்குன்னா அப்போ தான் சில்லி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டாக போட்டோம். இதில் வந்து மசாலா கலந்துக்கலாம். மசாலா வந்து மேலே ஊற்றிடலாம். நல்லா கோட்டிங் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சில்லி பவுடர் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டோம். சில்லி மாதிரியே பாருங்கள். இனி இதை போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற சில்லியெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன துண்டாக போட்டு பார்க்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளக்கிறதும் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு தான் வச்சுருக்குறோம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது எப்படி போட்டிருந்தா நல்லா சுண்டி வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் மீதி கதை போட்டுடலாம். பாருங்கள் சில்லி பவுடர் போடாதது போட்டிருக்கேன். ஈரலை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. பாருங்க சில்லி பவுடர் போடாதது இதெல்லாம். இது சில்லி பவுடர் போட்டது. வாங்கிட்டு வர சொன்னாண்ணா.
இருசாமி வர பாருங்க. அதாவது சுண்டலில் ஈஸியாக சில்லி செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சில்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.